ஹாய் எவ்ரிஒன். நீங்கள் பால் பாக்கெட் வாங்குவீங்களா? அப்போது இந்த நியூஸ் உங்களுக்கு தான். ஸோ நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பால் பாக்கெட்டுமே நாம் இன்டைரக்டாக ஒரு லெதர் இண்டஸ்ட்ரிக்கு நாம் சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ உலக அளவில் இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பீஃப் அண்ட் லெதர் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறது. இதனால் என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே, நாம் வாங்குகிற ஒவ்வொரு பால் பாக்கெட்லையுமே மாடுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு கொடுமைகள், கொடுமைகள் அவங்களுக்கு ஏற்படுது. அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்செமினேஷன், அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக கருத்தரிப்பு செய்யப்படுது. தன்னுடைய பிள்ளைகள் அவங்கக்கிட்ட இருந்து பிரிக்கப்படுது. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு போதுமான அளவு பால் கொடுக்கறது கிடையாது. இதில் ஆண் கன்றாக பிறந்தால் அதை பீஃப் இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுடைய ஸ்கின்னை லெதர் இண்டஸ்ட்ரிக்கும் அனுப்பப்படுது. இதே பெண்ணாக இருந்தால் அவங்க அங்கேயே வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு 20 to 30 டைம்ஸ் அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரெக்னென்ட் பண்ணப்படுது. எக்ஸ்பெஷலி பாலுக்காக, நாம் குடிக்கிற சிங்கிள் கிளாஸ் ஆஃப் டீக்காக எத்தனையோ கோடிக்கணக்கான மாடுகள் நம்மளுக்கு தெரியாமல் கொடுமைகள் அவங்களுக்கு நடத்தப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்ம பால் வாங்குறதையும் பால் சார்ந்த பொருட்களையும் நம்ம வாங்கக்கூடாது. மில்க் இஸ் ரியலி நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன்ஸ். மாட்டோட பால் அதனுடைய கன்றுக்கு தானே தவிர்த்து நம்மளுக்கானது கிடையாது. சிந்திப்போம், கருணை உலகமாக மாற்றுவோம். நன்றி.